கோவை மாநகராட்சியில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகராட்சி மாமன்றத்தின் அவசர கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் மற்றும் உறுப்பினர்கள் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கு துர்நாற்றம், மாநகராட்சி பகுதிகளில் தெருவிளக்குகள் எரியாததால் கொள்ளை கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவது, தெருக்களில் நாய்களின் தொல்லை, குண்டும் குழியுமான சாலைகள் ஆகிய பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வலியுறுத்தி திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக உறுப்பினர்கள், வெள்ளலூர் குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறும் துர்நாற்றம் போத்தனூர், செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் இருப்பதால் அங்குள்ள மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி வருவதாகவும், பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுள்ள மாநகராட்சி நிர்வாகம் செம்மொழி பூங்காவில் காட்டும் அக்கறையை மக்களின் நலனில் காட்டுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினர். இன்றைக்கி வெள்ளலூர் குப்பை கிடங்கில் பார்த்தீங்கன்னா, வெள்ளலூரில் ஆரம்பித்து செட்டிப்பாளையம், போத்தனூர், ஆத்துப்பாளையம், குனிமுத்தூர், கோவை புதூர் வரைக்குங்க. அதாவது மழை காலத்தில் முதல்ல வாசம் வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கோவை புதூர் வரைக்கும் அந்த நாற்றம் வருது. சாதாரண ஒரு காற்று வீசினாலே கோவை புதூர் வரைக்கும் வாசம் வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடந்த 2 மாதங்களாக இந்த கோவை மாநகராட்சியிலே ஒட்டுமொத்த நிர்வாகமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செம்மொழி பூங்காவுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அதில் வருமானம் வரும்.